ஒரு 1/4 மணி நேரம் போதுங்க இந்த ரெசிபி செஞ்சிடலாம். இது வந்து டிஃபனுக்கு டின்னருக்கு 2க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். சுகர் பேஷண்ட்க்கு முக்கியமாக யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இது நல்ல ஹெல்த்தியானதும் கூட. வாங்க என்ன ரெசிபின்னு பார்த்தலாமா? இந்த ரெசிபிக்கு அணிலில் கம்பு சேமியா வாங்கியிருக்கேன். நீங்கள் வந்து ராகி சேமியாவும் வாங்கினீங்கன்னா இதே மெத்தடில் செஞ்சுக்கலாம். இது வந்து தண்ணி மூழ்கிற அளவுக்கு சேர்த்துட்டு உப்பு சேர்த்து ஒரு 3 நிமிஷம் மட்டும் தண்ணியில் இருக்கணும், இல்லைன்னா குழஞ்சிரும். இது வந்து நல்லா பிழிஞ்சிட்டு நம்ம வந்து இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சுக்கலாம். அது வந்து ஒரு 10 நிமிஷத்துல வெந்துடும். இது வேவறதுக்குள்ள நம்ம தாளிச்சுக்கலாம். இதை தாளிக்கிறதுக்கு கடாயில் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, கடுகு எல்லாமே அரை ஸ்பூன் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு நிலக்கடலை சேர்த்து நல்லா பொரிஞ்சோன்னே 1 கப்பு வெங்காயம் சேர்த்துட்டு 1 கொத்து கருவேப்பிலை, அது கூட ஒரு 5 பச்சை மிளகாய், 1 துண்டு இஞ்சி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது வதக்கினதுக்கு அப்புறம் பாருங்க இந்த வந்து சேமியா நல்லா வெந்து வந்திருக்கு. இது வந்து இதில் கொட்டி நம்ம தேவையான அளவுக்கு உப்பு பத்தலை அப்படின்னா கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். லேசாக தண்ணி தெளித்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. செம்ம சூப்பராக இருக்கும். இறக்க போகும்போது கொத்தமல்லி தழை தூவி பரிமாறுங்க. செம்ம டேஸ்ட்டாக